ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகள்லிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். என்ன சொல்கிறதுன்னு சொல்லி புரியல எனக்கு. நிறைய பேர் எனக்கு இன்னொரு விஷயம் அனுப்பியிருந்தீங்க இல்லையா? அதாவது நிறைய பேர் இந்த வாரத்தில் என்னன்னே தெரில, அவ்வளோ பேர் அவ்வளோ இது அனுப்பியிருந்தீங்க. குழந்தைங்களை கடத்திட்டு போவாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. அதுக்கு தான் நம்ம இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தோம். இப்போவும் பேசிகிட்ருக்கோம். இன்னும் வீடியோஸ் வரும். இப்போ அது கூடயே இந்த இதையும் போட்டு நிறைய பேர் எனக்கு அனுப்புனீங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் அந்த சேனல் பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த சேனல் பற்றி நம்ம எதுவுமே பேசக்கூடாது, சரிங்களா? பேசுனா பிரச்சனை வரும். அந்த மாதிரியான ஒரு சேனல் அது. அதாவது எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆட்கள். அதனால் நம்ம பேசினோம்னா அது உங்களுக்கு அதுவும் கூட தெரியும். இந்த சாக்கடை, கல், அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயம் நம்ம மேலே தான் தெரிக்கும் அப்படின்வாங்க. அதனால் அதை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. நிறைய பேர் நீங்கள் கேட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இதை பற்றி பேசுகிறேன். அது அவ்வளோ 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 மோசமான ஒரு விஷயமா இருக்குது. ஸ்ரீதேவி படம் செந்தூரப்பூவே செந்தூரப்பூவேன்னு சொல்லி ஒரு பாட்டு வரும்ல, அந்த பேர். அவங்க அந்த ஆண்டி, செந்தூர் ஆண்டி, அவங்க லாயர்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் 12 ராசிகளுக்குமான ஆயில் தயாரித்து எல்லாத்துக்கும் ப்ராடக்டை விற்கிறாங்க. அப்போது அது விற்கணும் அப்படின்னா நிறைய பேர்த்த அதை பார்க்க வைக்கணும். பார்த்தா தான் அந்த ப்ராடக்ட்டு விற்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க. நம்ம மக்கள் தான் முதலே வெத்தலை தீபம், செம்பருத்தி தீபம், இன்னும் பல தீபங்கள் போட்டோம் இல்லை, நெல்லிக்காய் தீபம், உங்களுக்கே தெரியும் எல்லா தீபம், அத்தனை தீபம் போட்டு வச்சுருக்கோமா. இவங்க என்ன பண்ணாங்க, யோசித்து அடுத்தடுத்த தீபங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன தீபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கொடமிளகா தீபம். ஓகேங்களா? அந்த கொடமிளகா தீபம் இவங்க போடுறாங்க. கொடமிளகாவை 2ஆக கட் பண்ணுறாங்க. அந்த கமெண்ட்டில், அந்த தீபம் போட்ட வீடியோவோட கமெண்ட்டில் ஒரு பொண்ணு கேட்குறாங்க, என்னங்க சாமி ரூமில் காய் வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி தான் இருந்துச்சு எனக்கும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. அப்புறம் ஒரு கொடமிளகாவை 2ஆக வெட்டி கீழே வச்சுட்டு அது நிறைய ஆயில் ஊற்றி திரி போடணுன்னா ஒரு கொடமிளகாவோட ஹாஃபுக்கும் 1/4 லிட்டர் ஆயில் பிடிக்கும், சரிங்களா? அதில் தீபம் போடுறாங்க. கொடமிளகா தீபம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா, ஏம்மா என்னம்மா ஆச்சு, என்னம்மா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படி தான் போட்டிருக்காங்க, சரியா? அதில் ஒருத்தங்க ரொம்ப மனசு இது பண்ணி, இதெல்லாம் மெக்சிகோவில் விளையிற காய்கறி, இது எங்கேங்க நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்க முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்த பதிலெல்லாம் அது சொல்லவே முடியாத மாதிரி இருந்துச்சு. ஒருத்தர் என்ன இவங்களுக்கு மென்டலா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மென்டலுக்கு தான் மென்டலை தெரியும்னு இருக்காங்க. ஸோ இப்போ புரியுதா அவங்களுக்கு யாருன்னு? எல்லாத்துக்குமே நாங்கள் துணிஞ்சிருக்கனால நாங்கள் என்ன வேணால் செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஓகே. ஒரு மோசமான ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தில் சேர்ந்தவங்கன்னு உங்களையும் வச்சுக்க வேண்டியது தான். அவ்வளோதான் பண்ண முடியும். அதனால் கேப்சிகம் தீபம், குடமிளகாய் தீபம் அப்படின்றதெல்லாம் எங்கேயும் இல்லை, எந்த புராணத்துலேயும் இல்லை. அது மெக்சிகோ காய், அது முன்னோர்களெல்லாம் பயன்படுத்தலை. அதுக்கு அடுத்தது வாழைக்காய் தீபம், சரியா? வாழைப்பழத்தில் வேறவங்க தீபம் போட்டாங்க, அதனால் இவங்க வாழைக்காயில் போடுறாங்க. பஜ்ஜி போடுறதுக்கு பதிலாக தீபமாக போடுறாங்க. ஓகேங்களா? ஒன்றுமே நடக்காது. கடவுள் இப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டார், சரிங்களா? இது சில கருமாக்களையும் கொண்டு கொடுக்கும் வாழைக்காய் தீபம். அதுக்கப்புறம் பாவக்காய் தீபம், பாவத்தை தீர்க்கும் காய் பாவக்காய். நீங்கள் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? அருஞ்சட் பொருளில் பாவக்காய்னா என்ன? பாவக்காய் கூட்டல் பாவத்தை தீர்க்கும் காய் பாவற்காய். இவங்க சொல்லி தாங்க இந்த உலகத்துக்கே தெரியுது, சரியா? இது மகா 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 தப்பான விஷயம், யாரும் பண்ணிடாதீங்க அதை. சரி, இது வரைக்கும் கூட கேட்டுட்டு இருந்தேன். அடுத்தது தோசை மாவில் தீபம்.
சரியா? தண்ணியில் தோசை மாவை கலக்கி திரி போட்டு அதில் 4 சொட்டு எண்ணெயை விட்டோம்னா விளக்கு திரி எரியுது. தோசை மாவு தீபம். இதுக்கெல்லாம் அந்த கடவுள் என்ன கொடுக்க போகிறாருன்னு தெரியல எனக்கு. இப்படி அதாவது அவங்க பெண்கள் பாவப்பட்டவங்களாம். பாவப்பட்ட பெண்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறதுக்கு பணம் இல்லை, ஒரு பரிகாரம் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, அந்த கணவர் எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. அப்படி மிக சிரமப்படுற கஷ்டப்படுற பெண்களுக்கு நான் இந்த பரிகாரமெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் செஞ்சால் இவங்க கணவர்கிட்ட இருந்து பணம் வந்துடும், போய் ஜோதிடம் பார்க்கலாம், போய் பரிகாரம் பண்ணலாம், எல்லா பெண்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னன்னு எனக்கு புரியலைங்க. இவங்க யாரு, என்ன நினச்சிட்டு இருக்காங்க, சத்தியமாக புரியல. எவ்வளவு கேவலமாக மனுஷங்களை நினச்சாங்கன்னா, ஒரு தற்குறிக, அத்தனை பேருமே முட்டாள்க. நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே முட்டாள், நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வீடியோ போடுறாங்க. அதில் ஒரு தற்குறி, மக்கா தற்குறி என்னன்னு சொல்லியிருக்கு, அக்கா நீங்கள் போடுற தீபங்களெல்லாம் அமேசிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி தற்குறிகளுக்காக இவங்க போடுறாங்க. சரியா? உங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்குது, அதை வச்சுட்டு நீங்கள் தயவு செஞ்சு நீங்களே சுயமாக யோசிங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம புத்தி மலிங்கி வீணாக போயிடும். ஓகேங்களா? நம்மக்கிட்ட கொஞ்சம் அறிவு நம்ம படித்து வச்சுருக்கோம்ல, அது எல்லாமே கூட இந்த மாதிரி ஆட்கள் அதை உறிஞ்சி எடுத்துருவாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி சேனல்ஸ்ல எல்லாம் போய் இதெல்லாம் பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு போய் உங்களை குழியில் தள்ளிடுவாங்க. அவங்களுக்கு வேண்டிய ஒரே விஷயம், அவங்களோட பொருள் அங்கே விற்பனை ஆகணும். அதுக்காக என்ன வேணால் செய்யலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஆட்களை சில சேனல்ஸும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து அவங்கள பூஸ்ட் பண்ணி விடுறாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம எந்த வகையிலும் தடுக்க முடியாது. சரிங்களா? இது இப்படி தான் போகும். இதை நம்ம பார்க்காம இருந்துக்கிறது, இல்லை நமக்கு வந்தாலும் தள்ளி விட்டுறது தான் நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு யாராவது இதையெல்லாம் பார்த்துட்டு உண்மையான்னு கேட்டாங்கன்னா இல்லவே இல்லைங்கிறத தயவு செஞ்சு சொல்லுங்கள். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அவ்வளோ மோசமாக இருந்தது அது பார்க்குறப்போ. ரொம்ப ரொம்ப அது என்ன இதுன்னு எனக்கு புரியலம்மா. என்ன வேணால் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டாங்க, மக்களை எப்படி வேணாலும் சுரண்டலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் நடந்துகிட்ருக்கு. பத்திரமா இருந்துக்கோங்க, அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.